ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கைமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே சிக்கன் கைமா, மட்டன் கைமா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கைமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சோயா பீன்ஸில் 50% ப்ரோட்டீன், 30% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. சாப்பாடில் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அசைவமான சிக்கன்லேருந்து நம்ம எடுக்கலாம். சிக்கன் சேர்த்துக்காதவங்க அவங்களோட டயட்டில் நம்ம இந்த சோயா சங்க்ஸ் சேர்க்கும்போது அந்த சிக்கனுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சோயா பீன்ஸ் எடுத்து வெந்நீர், நல்லா சூடு வெந்நீரில் போட்டு ஒரு 50 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. அது நல்லா ஊறி வந்துடும். ஊறி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி கையால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி சோயா கைமா செய்கிறதுனால மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறோம். பாதியை பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க, பாதியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம கடற்பாசி, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டில் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 7 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணி உரலில் போட்டு தட்டி எடுத்திருக்கோம். அதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இந்தளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு எண்ணெயிலே குக் ஆகணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த அளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடுங்க. சோயா சங்க்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சோயா பீன் கைமா செமையாக தயாராகிரும். இந்த மாதிரி ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க இதை கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.